வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம், உங்களுடைய டெலிகிராம் ஆப்பில் எப்படி வந்து புதிய சேனலை வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் சொல்லி தர போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம புதிய சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஹோம் பேஜில் அதாவது மெனு பார்லேயே வந்து நியூ சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து புதிய சேனலை கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது என்னோட சேனல் அதாவது நியூ சேனல் கிரியேட் பண்ணுற பேஜை வந்து காணலைன்னு. ஸோ காணாமலாம் இல்லை. ஸோ நியூ சேனல் கிரியேட் பண்ணுற பேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குது. பட் அதோட லொக்கேஷனை தான் மாற்றிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி வந்து நியூ சேனல் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெலிகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டெலிகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு புதிய சேனல் அதாவது டெலிகிராமில் நியூ சேனல் வந்து க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட் வந்து சைடில் அதாவது இடது பக்கம் மேலே கார்னரில் 3 டேஷ் போட்டு ஒரு மெனு பார் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ சேனல் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். பட் இப்போ அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரெண்டு மெனு பாரில் போனீங்கன்னா நியூ குரூப்புங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். பட் அதில் வந்து நியூ சேனல் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. உங்களுக்கு புதிய நியூ சேனல் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வரும்போது அதாவது நீங்கள் ஹோம் பேஜில் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பென்சில் மார்க் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இடது பக்கம் அது வலது பக்கம் கீழே கார்னரில் கீழே வந்து ப்ளூ லெட்டரில் ஒரு எடிட் பென்சில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ குரூப் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூ சீக்ரெட் சேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ சேனல் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புதிய சேனல் க்ரியேட் பண்ணணும், அதாவது டெலிகிராமில் புதிய சேனல் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த நியூ சேனலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து சேனலோட நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலோட டிஸ்கிரிப்ஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட ப்ரொஃபைல். ஸோ இதை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிகிராமோட சேனலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. முன்னாடி வந்து சேனல் வந்து வேறு விதத்தில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதாவது சேனல் க்ரியேட் பண்ணுற நியூ சேனல் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிக்க மாட்டேங்கன்னு. அதாவது நியூ சேனல் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த பழைய பிளேஸ்லேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ சேனல் வந்து சிம்பிளாக வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் நம்ம புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கமெண்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.